கலர்ஸ் பிளஸ் அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய எடுத்து வந்திருக்காங்க இந்த வண்டியில. அது என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு, நம்ம இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுவாங்க. இந்த வண்டி இப்போ ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்கலாமா? நமக்கு இந்த வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் ஹோல்சேல் தான். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிற நியூ பைக்ஸ்லேருந்து எல்லா மாடலும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதாவது போனீங்கன்னா மறக்காமல் அங்கே போய் விசிட் பண்ணி ஏதாவது வண்டி வாங்கணுன்னா அங்கே போய் நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் இங்கே அப்படியே ஷோ பண்ணுறேன். மறக்காமல் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை போய் கேட்டுக்கலாம். நீங்கள் யமஹாவில் பார்த்தீங்கன்னா 17th anniversary இந்த ஒரு மந்த் மட்டும் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் நம்மளுக்கு போட்டுருக்காங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். R15 அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5000 rupees கேஷ்பேக்கும் நம்மளுக்கு இல்லை தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசடார் மெயினாக ரேசடாரில் தான் நிறைய ஆஃபர் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா நான் ரோட்லேருந்து ஒரு 10,000 rupees கம்மி பண்ணி நம்மளுக்கு தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு 2,000 தான் நம்மளுக்கு டவுன் பேமெண்ட் நமக்கு வருது. இதெல்லாம் வாங்கணும்னு இருக்கீங்கன்னா உங்க நியர்ல இருக்கிற ஷோரூம் ஏதாவது போய் விசிட் பண்ணி ஆஃபரை போய் யூஸ் பண்ணிக்குவாங்க. சேஞ்சஸ் நம்மளுக்கு இல்லை பண்ணிருக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கலர் சேஞ்சஸ் இது பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஒரு 3 கலர் வேரியன்ட்ல நமக்கு இதில் தந்திருக்காங்க. செகண்ட் சேஞ்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிம் ஸ்டிக்கர்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரிம்ல நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்பிள்னால பர்பிள் ஒரு டிசைனும் நம்மளுக்கு வந்து அப்புறம் இந்த ஒரு ஃபினிஷன் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. டியூல் டோன். தேர்ட் சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டீலக்ஸ் மாடல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபோர்த் சேஞ்சஸா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன்ஸும் நம்மளுக்கு நல்லா சேஞ்சஸ் பண்ணி தந்திருக்காங்க. நல்லாவும் இருக்கு. இந்த பட்டன்ஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தந்திருக்காங்க. ஃபிஃப்த் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டில இந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இது முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதாக இருக்கும். நம்மளுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேவை மாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மல்டி கலர் டிஸ்பிளேவை நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. என்னென்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை இந்த டிஎக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் இருக்கு. அப்புறம் நேவிகேஷனும் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம இல்லையா பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நான் ஒன்று வெப்சைட் போட்டிருப்பேன். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே கீழே எல்லாமே நம்மளுக்கு தந்திருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நமக்கு தந்திருக்காங்க. இல்லை செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா நமக்கு இங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நமக்கு இல்லை அப்ளை பண்ணி தந்திருக்காங்க. நமக்கு ஏபிஎஸும் வருது ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நமக்கு இல்லை தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெதரும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். வெதர் போய் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கு, எவ்வளோ கூலிங்ல இருக்கு. அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு ஏற்ற மாதிரியோ அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லை நிறைய வெதர்லயே நிறைய ஆப்ஷன் நமக்கு இதில் எடுத்து மாட்டாங்க. இது ஒரு ப்ளஸ் நான் சொல்லிப்பேன். இது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல கூட நான் பார்க்கல. இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இதோட நமக்கு வெதரோட வருது. அப்புறம் லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கலர்ஸ் நமக்கு எடுத்து வந்து தந்திருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் ஷேடோ அந்த மேலே இந்த ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்பிள் கலர் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு MT-15 அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு கலர் நமக்கு தந்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் மெட்கார்டு இன்னும் சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு கலரா இங்க ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா தூக்கி நல்ல ஒரு இதா நமக்கு காட்டுது. அதனால ஒயிட்டும் நமக்கு நல்ல ஒரு இதா ஃபீலா ஒரு மல்டி கலர்ஸ்ல நமக்கு வந்து நல்லா இருக்கு. இந்த மாடல்ல இந்த கலர்ஸ் லுக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம இந்த MT-15 சீட் ஹைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 810 mm சீட் ஹைட் நம்மளுக்கு இதுல வருது. அப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம இதுல தந்திருக்காங்க. அப்புறம் இதோட வெயிட் இந்த MT-15 ஹேண்ட்லிங் நல்ல ஒரு வெயிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 161 kgs வெயிட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் தந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இது ஓட்டும் போதும் சரி ஹேண்ட்லிங் பண்ணும்போது அந்த வெயிட்டே நம்மளுக்கு தெரியல. அப்புறம் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 liters தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது 10னா கூட இதோட மைலேஜ் தான் அதை மறக்காம கேட்டுப்பாங்க. இதோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 to 55 வரைக்கும் நம்மளுக்கு இந்த மைலேஜ் தருது. ஆனால் இந்த வண்டி ஒரு இதனால ஒரு ரேசிங் மாடலாகவும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா நம்மளுக்கு தந்தனால நல்ல ஒரு மைலேஜ் நல்லா அதிகமாக தருது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டிக்கே முக்கியமா நம்மளுக்கு பவர் தர இன்ஜின் பார்த்துக்கலாம். நம்ம இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 155 cc நம்ம தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லிக்விட் கோல்ட் 4 valve கொண்ட இன்ஜின் தான் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பவர் எவ்வளோன்னு தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 18.4 PS 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 14.1 Nm 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி. நம்ம கிட்ட காமனா வந்து பிரைசிங் என்ன கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த MT-15 புது மாடலோட இந்த புது மாடல் பிளஸ் டாப் வேரியண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2,23,000 நம்மளுக்கு இல்ல கோட் பண்ணியிருக்காங்க ஆன் ரோட் இது. அப்புறம் நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கான ஒரு ஆஃபர் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அது நீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி அதுல இருந்து ரெஃபர் பண்ணி நீங்க ஏதாவது வண்டி வாங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க வந்துட்டு இந்த ஷோரூம் வந்துட்டு நம்ம பேஜ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க நம்ம பேஜை காட்டினா வாங்குற வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃப்ரீயா நீங்க வாங்கிட்டு போகலாம். அவ்வளவு நமக்கு இந்த வண்டியோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிருக்கோம். Yeah.